உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். சொல்லும் போதகரே. உள்ள அவ்வளவும் பேசிட்டு வெளியே சொல்லும் போதகரே. சில பார்த்துருக்கீங்களா? சர்ச்சு டோரை பார்த்ததும் ஏதோ தலை தட்டிரும் போல இப்படியே தான் வருவாங்க. அவர் பாப்பாரு, ஐயோ இது கண்ணா காய்பாவே பரவாயில்ல. அவன் சொல்லும் போதகரே. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. எது பெருசு? சத்தமா சொல்லுங்க. அப்ப எது கொடுக்க கஷ்டம்? 500 எது கொடுத்துடலாம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்க அவர்களுக்கு. யாருக்கெல்லாம்? 2 பேருக்கும். இதுல எது ஈஸி எது கஷ்டங்கிறது மேட்டர் இல்ல. உனக்கு 50 கொடுக்க நிர்வாகம் இருக்கா? இல்ல. அப்போ அவனுக்கு 500 எப்படியோ அந்த 50 உனக்கு அப்படி. நம்ம பல நேரத்தில் அவன் செஞ்சதை விட நான் தப்பு பண்ணிட்டேன். சரிதான்ப்பா, உன் கணக்குக்கே வரேன். அவன் பண்ணதை விட நீ பெருசா தப்பு பண்ணல. ஆனா இந்த பாவத்தை போக்குற நிர்வாகம் உன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள இந்த பரிசேய ஸ்பிரிட் வந்து ஜீசஸை லவ் பண்ண விடாம தடுக்குது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நாங்க சர்ச்சுக்கு வரோம். நாங்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறோம். நாங்கெல்லாம் நிர்வாகம் இருக்கான்னு கேட்கிறான். இதா சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஒருவன் இடத்தில் 2 பேர் கடன் பட்டிருக்கிறார்கள். ஒருவன் 50 கடன் பட்டிருக்கிறான், இன்னொருவன் 500 கடன் பட்டிருக்கிறான். அவர்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவன் சொல்றான், அதிகம் யாருக்கு? அதன் அர்த்தம் என்ன? அவன் மன்னிப்ப ரொம்ப பெருசா பார்த்தான், இவன் மன்னிப்ப பெருசா பார்க்கல. நீ அளக்குற அளவு கோல நான் பிடிச்சேன்னா, சீமோனே, என்கிட்ட உன்னை பேச கூட அளவு பண்ணியிருக்க மாட்டேன். இவளை பாரு, இவள் அதிகமா அன்பு கொண்டான். நமக்கு கிடைத்த மன்னிப்ப நம்ம எப்படிங்க பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. யூதாஸ் ஒரு விசை தானங்க காட்டி கொடுத்தான். ஒரே ஒரு விசை காட்டி கொடுத்தாங்க. அவன் லோத்தின் மனைவி ஒரே ஒரு விசை இப்படி திரும்பி பார்த்தா. நாம இருந்திருந்தா வீட்டுக்கு உப்பு கிடைச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருப்போம். கொஞ்சம் எத்தனை ஒரே ஒரு விஷயம். மோசே பதறி பேசிட்டான். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ வேண்டாம், நீ போக வேண்டாவா. மோசே கேட்பார், ஆண்டவரே நானும் போறேன். ஆண்டவர் மோசே சொல்ல, இனி கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதுன்றார். என்ன எவ்வளவு பெரிய மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? நாம் அன்பு கூற இது ஒன்று போதாதா?